ஹலோ ஒரு நிமிஷங்க. கடைசியாக பெற்றவங்கக்கிட்ட எப்போ பேசுனீங்க? என்னங்க சட்டுன்னு கேட்டதும் பட்டுன்னு ஞாபகம் வரலையா? அப்போ இதை கேளுங்க. சின்ன வயசில் நமக்கு காய்ச்சல் தலைவலி வந்தாலோ இல்லை நாம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கோம்னு பெற்றவங்களுக்கு தெரிஞ்சாவோ தூங்காமல் காத்துட்ருப்பாங்க. ஆறுதலாக 4 வார்த்தை பேசுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஒரு பிஸியான லைஃப் ஸ்டைலில் அவங்களுக்கு காய்ச்சல் தலைவலி வந்தாலோ ஏங்க அவங்க நம்மக்கிட்ட பேசணும்னு நினச்சி ஆசையாக ஒரு கால் பண்ணால் கூட பிஸின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிடுறோம். நாம் சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம அழுதோன்னா அம்மா அப்பா பதறி போயிடுவாங்க. அவங்களோட கவனம் முழுக்க நம்ம மேலே இருந்தது. ஆனால் இப்போ அவங்க மௌனமாக இருக்கிறது நம்ம கவனத்தில் இருக்கா இல்லையான்னு கேட்டால் நம்மக்கிட்ட ஒரு நிமிஷம் மௌனம் தாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வைங்க. நாம் நினச்ச நேரத்துக்கு நம்மளை பெற்றவங்க நம்ம கூட இருப்பாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். வயசான காலத்தில் பெற்றவங்க நம்மக்கிட்ட பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டாங்கங்க. காசு பணம் அந்த மாதிரிலாம் அவங்க எதிர்பார்க்குறதில்ல. அவங்க எதிர்பார்க்குறது எல்லாமே ஒரு நிமிஷம் அவங்களுக்காக அவங்க கூட உட்காந்து மனசு விட்டு அவங்க சொல்கிறத நாம் கேட்டு 4 வார்த்தை ஆறுதலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தாங்க அவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்கும். ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க. எப்போவுமே நாம் நினச்ச நேரத்துக்கு பெற்றவங்க நம்ம கூட இருப்பாங்களா அப்படின்னா அது நமக்கு ஒரு கேள்விக்குறி தாங்க. ஸோ நேரம் இருக்கும்போதே அன்பு கொடுங்க. என்னங்க நான் சொன்ன விஷயம் சரிதானங்க? இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.